ஃபேமிலி பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் எனக்கு நடந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த வெளியே உள்ள டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராண்டான ஃபங்க்ஷன்ட்டு. உள்ளே போனோன்னே அப்படி எல்லோரும் வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப கைண்ட்ஃபுல்லாக இருந்துக்கிட்டாங்க. ஃபுல்லாக பஃபே சிஸ்டம் தான், நம்ம ஒரு மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் பஃபே சிஸ்டம். அந்த வெதருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோல் வெஜ்ஜு, கட்லெட்டு, சமோசா எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பக்கத்தில் வந்து தந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு டே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க. அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க. இப்படிலாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ குஷியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். எங்களுக்கே அந்த குஷியில் நாங்களும் கூட சேர்ந்து போய் ஆடிக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சம்பிரதாயம் மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணணுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளோ தூரம் டான்ஸ் ஆடணும்னு நினச்சாங்களோ அவ்வளோ தூரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாமா. அங்கே இருக்கிற பெரியவங்க வந்து யாராவது போதும்பா போகலான்னு சொன்னால் தான் இவங்க நிப்பாட்டுவாங்களாம். அது வரைக்கும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சான்ஸ்லாம் நம்ம ஊரில் இல்லையே அப்படின்னு நினச்சி நான் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணோம். இது சூப்பரான ஐடியாவாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி அழகாக குஷியாக ஒரு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கூச்சம் எதுவுமே எங்களுக்கு கூட இல்லை, நாங்களும் கூட சேர்ந்து போய் ஆடினோம். நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் அவங்களோட சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. வெளியே நிற்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இங்கேருந்து ரோல் வெஜ், ஜூஸ், அது இது மொஜிட்டோ எல்லாமே போச்சு. நாங்கள் வந்து இது நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஜெய்ப்பூரில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் மிட் நைட்டில் தான் நடக்கும். 3 o'clock அந்த மாதிரி டயத்தில் தான் நடக்கும், மார்னிங்கே நடக்காது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதாவது 10 o'clock தான் இது நடந்துகிட்டு இருந்துச்சு. 2 o'clock 3 o'clock நினச்சிட்டு நாங்கள் ஹாஃப்லே வந்துட்டோம். மேரேஜை நாங்கள் பார்க்கல, ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணோம். நம்ம ஊரில் காரில் வருவாங்க, ஆனால் இந்த ஊரில் மாப்பிள்ளை குதிரையில் வராங்க. எப்படி ஜம்முன்னு வராங்க பார்த்தீங்களா. ஐயோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ராஜா வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். இங்கே ரியலாக மணியை தூக்கி போடுறாங்க. இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா, பொண்ணோட தம்பி வந்து சேரில் உட்காந்துட்டு தரமாட்டானா சீட்டை, நீங்கள் எனக்கு இவ்வளோ தந்தால் தான் தருவாங்களாம். அண்ட் தென் பொண்ணோட தங்கச்சியெலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து மாப்பிள்ளையோட ஷூவை வாங்கி ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ தாங்க, அப்போ தான் நாங்கள் தருவோம் அப்படின்னாங்க. இப்படி தாங்க இந்த ரோல் வெஜ்ஜு கட்லெட்லாம் இங்கே பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் நம்மளோட ப்ரைடும் என்ட்ரி ஆகிட்டாங்க. டால் மாதிரி இருந்தாங்க, அவ்வளோ க்யூட்டாக. அண்ட் தென் நாங்கள் ஒரு எமோஷ்னல்